தளபதியுடைய பிறந்த நாளுக்கான நல உதவி திட்டங்களை செய்யறாரு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தா கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லதுக்கு மேல நல்லது நடந்துகிட்டே இருக்கும். எங்க தங்க தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட பிறந்த நாள் நலத்திட்டம்னா விடுவோமா? வருகைக்கு எந்த கட் அவுட் எந்த போஸ்டரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முதல்வருங்க சொல்லுவாரு, எந்த அரசியல்வாதிங்க சொல்லுவாரு? பொது மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்க கூடாது அப்படின்றதுதான். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க மக்களுக்கு, ஊர் மக்களுக்கு, பட்டினப்பாக்கம் மக்களுக்கு, என்னுடைய செல்லங்களுக்கு எனக்கு பெரிய கனெக்ட் உண்டு. ஏன் அப்படின்னா நான் நிறைய படங்கள் இங்க ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஷூட்டிங் முடிச்சா கூட அப்படியே இங்க உட்கார்ந்து இந்த பீச்ல உட்கார்ந்து பேசிட்டு தான் போவோம். நிறைய படங்கள், மாசிலாமணி, வல்லவன், மன்மதன், அதுக்கப்புறம் உள்ளம் கேட்குமே, நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமோஷனல் கனெக்ட் உண்டு உங்க மக்களோட. இன்னைக்கு பாருங்க, நீங்க எவ்வளோ லக்கி அப்படின்னா தளபதியுடைய பிறந்த நாளுக்கான நல உதவி திட்டங்களை செய்யறாரு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தா கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. டபுள் ஸ்ட்ரோக், டபுள் ஷாட். வாழ்த்துக்கள் பிரதர். ஸோ ஒரு விஷயம் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லதுக்கு மேல நல்லது நடந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே நலத்திட்டங்கள் அப்படின்னா நான் நோன்னு சொல்லவே மாட்டேன். அதுவும் எங்க தங்க தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட பிறந்தநாள் நலத்திட்டம்னா விடுவோமா? நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. என்னன்னா அண்ணன் சொன்னாங்க, பிரதர் சொன்னாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அவரோட தொகுதியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருகைக்கு எந்த கட் அவுட் எந்த போஸ்டரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முதல்வருங்க சொல்லுவாரு, எந்த அரசியல்வாதிங்க சொல்லுவாரு? இதுக்கு முன்னாடிலாம் என்ன இவ்வளவுதான் இருக்குது, இன்னும் அதிகமா இல்லையே, ஏன் இவ்வளவு சின்னதா இருக்கு, பெருசா இல்லையே அப்படின்னு சொன்ன காலம் போய் எவ்வளவு புதுசா இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதுதாங்க நம்ம தலைவர், நம்ம முதலமைச்சருடைய ஆட்சி. இதுதான் அவருடைய டிசிப்ளின். பொது மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்க கூடாது அப்படின்றதுதான். எவ்வளவு பெரிய மனசு! ஏன்னா உங்களை அவ்வளவு நேசிக்கிறாரு. உங்களோட நேசிப்பினாலதான் நாங்க இப்படி வந்து நிக்கிறோம். உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். எப்படி அண்ணன் பாலு அண்ணன் எப்படி எங்க கூட சேர்ந்து பணிபுரியணும்னு நினைக்கிறாங்களோ, எப்படி நம்ம பிஷப் பிரதர் உங்களுக்கான சேவைகளை, மக்கள் பணிய, திருச்சேவைகள் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்களோ, அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்மளை வந்து காலி பண்றதுக்கு, நம்மளை டிஃபேம் பண்றதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா, மாட்டுமா, மாட்டாதான். மாட்டல அப்படின்ன உடனே புதுசா இவங்களே ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க, இப்படி பண்றாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் மேல அவதூறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இன்னும் சில பல மாதங்கள்ல நீங்க இன்னும் விசில் அடிக்க வேண்டியது இருக்குல்ல, அப்ப வச்சுக்குவோம். இது இதை விட பெருசா இருக்கும், பாத்துக்கலாம். எனிவே, தலைவர் சொல்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம், நல்லாவே இருக்க போறோம். எஸ்பெஷலி குழந்தைகளும் பெண்களும் உங்களை விடமாட்டோம் செல்லங்களா, டோன்ட் வரி. இந்த வாய்ப்பினை அளித்த பிரதர் நெல்சன் அவர்களுக்கு, லியோ நெல்சன் அவர்களுக்கு நன்றியை கூறி இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியை நம்ம தொடருவோம். நன்றி 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 மக்களே, தேங்க்யூ.